பிறப்புக்கு கிடையாது. ஆனால் ஓ மனைவி அங்கே இருக்கா, நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதற்காக? உன்னோடு கூடி குழாவதற்காக இல்ல. ஒரு மனிதன் தெய்வத்தோடு குடும்பம் நடத்த முடியாது, தெய்வம் மனிதனோடு குடும்பம் நடத்த முடியாது. தெய்வம் தெய்வத்தோடு தான் மனம் முடிக்க முடியும், மனிதன் மனிதனோடு தான் மனம் முடிக்க முடியும். அப்போ ஓ முண்டாட்டி அங்கே இருக்கா, பொன்பொருளை புறம் கொடுத்து மீண்டும் ஒரு வாழ்க்கையை சுகமா வாழ்றான்னு அப்பேற்பட்ட கண்ணகி தானே கொடுத்து அனுப்புறா. ஆனா கண்ணகி பிறக்கின்ற பொழுது அவ தெய்வீக அம்சமா? வள்ளி சாதாரண ஆள் கிடையாது, அஷ்டமா சித்துக்களை கட்டவள். அது தெய்வம்னா இதுவும் தெய்வம். அப்ப கண்ணகி தெய்வீக அம்சம், வள்ளியின் தெய்வீக அம்சம். கண்ணகி பிறக்கின்ற பொழுது 5 பொருளோடு பிறந்தார், வள்ளி பிறக்கின்ற பொழுது 5 பொருளோடு பிறந்தார். அதனாலதான் கண்ணகிக்கு வள்ளிக்கு சம்பந்தம் உண்டு சொல்றேன். புரியுதா? நாங்க சாரணம் இல்லாம தோரணம் கட்டுவேன் நினைச்சியா? பொய் செட்டே ஒடிச்சு விடுவேன். பொய் சொல்றீங்க, பேசு. நான் பொய் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. பொய் சொல்றீங்க சுவாமி. இல்லையே, நீ வேணா எதுல வேணாலும் கேட்டுப்பார். உண்மையாவே பொய் சொல்றீங்க கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லலாம் நினைச்சேன். சேட்டை இல்லங்களா? இல்ல, ஏத்துக்க கூடிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல நானு. ஒரு விஷயம். என்ன சுவாமி? அப்படின்னு இல்லமா, எதுக்காக வந்தீங்க நீங்க? விரட்டுறதுக்காக. யார? பறவைகளை. ஏன் பறவை விரட்டணும்? இறைவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற திரையில எச்சப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக விரட்டுறதுக்காக வந்தேன். ஏன் எச்சம் பட்டு விட்டால் என்ன குறை? எச்சம் பட்டு விட்டால் இறைவனுக்கு கொடுக்க கூடாதுல்ல? யாருக்கு எச்சம் பட்ட பொருளை இறைவனுக்கு கொடுக்க கூடாதா? அதனால உலகத்துல யாருமே கொடுக்கறது இல்லையா? கொடுப்பாங்க, நான் கொடுக்க விரும்பல. இப்போ எல்லாரும் கொடுக்கறாங்க, நீங்க கொடுக்க விரும்பல. ஆமா. இப்போ எச்சமும் எச்சிலும். எச்சில் என்பது என்ன? எச்சம் என்பது என்ன? எச்சில் என்பது நாவலே வரக்கூடிய உமிழ் நீர். ஆமா. எச்சம் என்பது மலம் ஜலம் கழித்த பொருளை இறைவனுக்கு படைக்க முடியாது. ஆமா. கையில வைத்திருப்பது கவன். கவன். கவன் எதற்காக? அதான் பறவைகளை விரட்டுறதுக்காக சுவாமி. பறவை வெறும் கவனம் வச்சு விரட்டியா, வேற எதையும் வச்சு விரட்டியா? தேனும் தினைமாவும். அப்ப பாருங்க, அதுல வச்சு அதை விரட்டுறீங்க. ஆமா. அப்ப வரக்கூடிய பறவைகளுக்கு உணவு கொடுக்கறீங்க நீங்க. ஆமா. ஒரே ஒரு விஷயம், உலகத்துல எச்சில்